ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டலான பேர் வந்து பார்த்தோம்னா இக்னிஷன் சிஸ்டம் ஃபால்ட் டயக்னோசிஸ். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சிம்பிள் தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து கரெக்டாக பேர்ன் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கோசம் தான். இப்போ ஃபியூல் வந்து கரெக்டாக பேர்ன் ஆச்சுன்னா ஸோ நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ஃபியூல் கரெக்டாக பேர்ன் ஆச்சுன்னா நமக்கு வந்து எமிஷன் கம்மியாக இருக்கும், அதுக்கு மிச்சம் மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதே மாதிரி அதுக்கோசரம் தான் நம்ம இதை செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு மைலேஜ் இப்போ அந்த ஃபியூல் வந்து ஒழுங்காக போகிறதுனால நமக்கு இது அப்படியே நான் என்னென்ன பாசிட்டிவாக சொல்லணும் அது அப்படியே நெகட்டிவாக நம்மளுக்கு மாறும். எமிஷன் அதிகமாக வரும். எமிஷன் அதிகமாக வரது இல்லாமல் மைலேஜ் நம்மளுக்கு குறையும். வண்டி என்ன சொல்கிறது, நம்மளுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது, அந்த உள்ள சிலிண்டரில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா இங்கே மேலே 3 இருக்கிறது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு. அதை தவிர மேலே இருக்கிறதுக்கான வந்து ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் வச்சு தான் நம்ம கரெக்டாக இது வந்து ஸ்பார்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ இது 3ஐயும் நம்ம வந்து அப்போ வந்து 3 சிலிண்டர்னா இப்போ 3 சிலிண்டர் நம்ம வச்சுருக்கனால நம்ம வந்து 3 ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் பேர் வந்து பார்த்தோம்னா இது வந்து டைமிங் லைட்டும்பாங்க. ஸோ டைமிங் லைட்டும்பாங்க இல்லை ஸ்டெட்டோஸ்கோபிக் லைட்டும்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோம்னா டொல் டேக்கோமீட்டர் டெஸ்ட்டும்பாங்க. ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு வந்து பார்த்தோம்னா இப்போது இது வந்து எவ்வளோ டொல் ஆங்கிளில் நமக்கு வந்து எவ்வளோ டொல் ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்குது. டொல் ஆங்கிள் மீன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு வாலில் வந்து இன்சைடாக வரும்போது வால்கள் சும்மா இருக்கும், எந்த ஆங்கிளில் அந்த வாலில் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம இந்த டொல் ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே இந்த மீட்டரில் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிறது வந்து டுவெல் டேக் டெஸ்ட் மீட்ரு, மேலே வந்து பார்த்தோம்னா டேக் ஆர்பிஎம். கீழே நம்ம இந்த பட்டன் நம்ம கீழே தள்ளணும்னா இது வந்து டொல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, மேலே தள்ளணும்னா இது வந்து ஆர்பிஎம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி இருக்குதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இது நான் வந்து தேர்டு ஸ்பார்க் ப்ளக்கில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமிங் லைட்டை வந்து நான் இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். தேர்டு ஸ்பார்க் ப்ளக்கில் வச்சுருக்கனால எனக்கு வந்து இந்த தேர்டு ஸ்பார்க் ப்ளக் எப்போ ஸ்பார்க் ஆகுதோ அப்போ எனக்கு மட்டும்தான் இந்த லைட் எரியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான விதம். இப்போ இதை நம்ம வந்து பார்த்தோம்னா 2 டிகிரியில் வச்சுருக்கோம். இந்த இதை வந்து நம்ம 2 டிகிரியில் வச்சுருக்கோம். ஸோ 2 டிகிரியில் இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக ஸ்பார்க் ஆகுதா இல்லையா, எத்தனை டிகிரியில் ஸ்பார்க் ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டிகிரி எப்படி நம்ம பார்க்குறோன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த டொல் ஆங்கிள் டெஸ்ட்டை நம்ம வந்து கரெக்டாக இங்கேயும் இந்த இடத்துலையும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து டொல் ஆங்கிள் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இதிலே கொடுத்துருப்பாங்க அவங்க 6 சிலிண்டரு 4 சிலிண்டரு 3 சிலிண்டர்னு. நம்ம 3 சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா 3 ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்கோம், அதனால் நம்ம 3 சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே வந்து பார்த்தோம்னா டொல் ஆங்கிள் டெஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த டொல் ஆங்கிள் டெஸ்ட்லாம் அப்போ வந்து நம்ம ஆங்கிள் தான் செக் பண்ணோம். அப்போ ஆங்கிள் செக் பண்ணும்போது கீழே தான் நம்ம பார்க்கணும். இப்போ எங்கே இருக்குன்னா 60லேருந்து ஒரு 4 இது தள்ளி இருக்குது. ஸோ அப்போ 4ஆவதுல தள்ளி இருக்கும்போது நமக்கு வந்து 68 வரும், ஏன்னா இது ஒவ்வொரு லைனையும் 2 எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா 68 டிகிரின்னு வரும். ஸோ 68 டிகிரின்னு வரது இல்லாமல் அடுத்து நம்ம வந்து ஆர்பிஎம் எவ்வளோ ஆர்பிஎம் போகுது அப்படிங்கிறத நம்ம இதே நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே தள்ளாமல் நம்மளுக்கு ஆர்பிஎம் எவ்வளோ போகுதுன்னு காட்டும். நேராக வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து நமக்கு வந்து 16 சம்திங் போகுது. அப்போ 16 × 100னா நமக்கு வந்து 1600 ஆர்பிஎம், அதாவது பர் மினிட்டுக்கு வந்து 1600 டைம் சுற்றுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஆர்பிஎத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறதுனால எனக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ வருது, இப்போ எனக்கு வந்து 6ல் வருது. இப்போ 6 × 100னா 600 ஆர்பிஎம்மில் சுற்றுது. அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படியே 6 இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து கரெக்டாக நான் இந்த எவ்வளோ ஆர்பிஎம்மில் வேணுமோ அவ்வளோ ஆர்பிஎம்மில் நான் வச்சுக்கலாம். இப்போ 24னா 2400 2600 ஆர்பிஎம் சம்திங் அவ்வளோ வருது. ஸோ அவ்வளோதான் இது.
ஸோ அவ்வளோ இது நம்ம ஒவ்வொரு ஆர்பிஎம்மாக நம்ம வெரி பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ டிகிரியில் போகுது வெள்ளங்கள் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம்.